ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பெறுவதற்காக ஒரு முறை போலாம், 2 முறை போலாம், 3 முறை போலாம், 4 முறை போலாம், 5 முறை போலாம். 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே ஒரு மனுஷன் போனாரு. சரி, போய் என்ன கிடைச்சது? முக்தி அடைவதற்கான நாமத்தை, அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டார். சரி, தெரிந்து கொண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆண் அடியவர் தாங்க. தெரிந்து கொண்டவர் என்ன செய்தார்? தனக்கு மட்டும் தனக்கு 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 தனக்குன்னு வச்சவன் யாரும் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா உடனே அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சதுனால நீ அற்புதமான அந்த சொர்க்கலோகத்தை அடைவாய்னு குருநாதர் சொல்றாரு. மகிழ்ச்சி என சொல்லிவிட்டு அதே கோவிலினுடைய கோபுரத்து மேல ஏறி எல்லா எளியவர்களையும் அழைத்து உங்களுக்கான மோட்சத்திற்கான சொர்க்கத்திற்கான மூல மந்திரத்தை ரகசியத்தை நான் சொல்லுகிறேன்னு சொன்னாரு. உடனே எல்லா மக்களும் கேட்டாங்க. குருநாதருக்கு கோபம் வந்தது. வேறு யாரும் அல்ல, திருக்கோஷ்டி நம்பிகள். கோபம் வந்து கேட்டாரு, இப்படி செய்யலாமா? இப்படி செய்தால் நீ நரகம் புகுவாய் என தெரியாதான் கேட்டபோது அந்த எளிய அடியவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் கொடு நரம் புகுவேன் என்பது இருக்கட்டும் குருதேவா, ஆனால் இந்த மந்திரத்தை கேட்ட எளிய மக்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள் என்று கேட்டபோது இவர்களுக்கெல்லாம் வைகுந்த பதவி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னபோது அவன் சொன்ன அத்தனை அந்த புரட்சியாளன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை பேர் சொர்க்கம் போவதற்காக நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா என்னன்னு கேட்ட வேறு யாரும் அல்ல, நம் ராமானுஜர் வாழ்ந்த மண்ணிலையா இந்த மண். நாமத்தின் மகிமை. எப்பொழுதும் மந்திரத்தையோ நாமத்தையோ உச்சரித்துக் கொண்டே இருப்பது அஜபா எனப்படும். எந்நேரமும் விழித்திருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருப்பது, ஹிருதயத்தின் இறைவனை உணரும் வரை உச்சரித்துக் கொண்டிருப்பது. இந்த அஜபா ஜபம் உடல், மனம், ஆத்மா, உங்கள் உடல் செல்கள் அனைத்திலும் ஊடுருவி பாயும். இறைவனுக்கும் நமக்கும் இடைவிடாத தொடர்பு கிடைக்கும். இதற்கு உதாரணம் ராம், அனுமனை சொல்லலாம். சீதாதேவிக்கு எப்பொழுதும் அனுமன் மீது சிறிது பொறாமை. ஏனெனில் ராமனும் சீதாவும் ஒன்றாக இருக்கும் பொழுது அனுமன் வந்து விட்டால் ராமன் அனுமனையே கண்ணால் பார்த்து கொண்டிருப்பார். சீதாவின் இந்த உணர்வை அறிந்த ராமன் ஒரு நாள் அனுமனின் உடலிலிருந்து ரோமத்தை பீத்து சீதாவின் காதருகில் கொண்டு சென்றார். அந்த ரோமத்திலிருந்து ராம் ராம் என்று ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. ராமர் சொன்னார், இப்பொழுது புரிகிறதா? நான் அவனை பார்க்கவில்லை. அவன் உறுதியான ஜபம் அவனுள் பரவி அது என்னை தானாகவே அவன் பக்கம் இழுக்கிறது என்றார். இதுவே ராமநாமத்தின் மகிமை. உலகிலேயே உயர்ந்த நாமம் ஸ்ரீராமநாமம். ராமா என்று ஒரு முறை கூறினால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும். ஸ்ரீ ராமபிரான் இலங்கை செல்வதற்கு வானரங்கள் பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர். எல்லா வானரங்களும் கற்களை தூக்கி கடலுக்குள் போட்டன. ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது. மனதிற்குள் ராமநாமம் ஜபித்தபடி ஆஞ்சநேயர் அந்த பணியை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். ராமபிரானும் இதை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மனதிலும் ஆசை ஏற்பட்டது. நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்து கல்லை தூக்கி போட்டால் என்ன என கருதினார். ஒரு கல்லை எடுத்து கடலுக்குள் போட்டார். அந்த கல் சரியாக மற்றொரு கல்லின் மீது அமரவில்லை. அவை தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. ராமபிரானுக்கு வருத்தம். இந்த வானரங்கள் போடும் கற்கள் மட்டும் மற்றொரு கல்லின் மீது அமர்ந்து விட்டது. இதற்கு என்ன காரணம் என யோசித்தார். ஆஞ்சநேயர் ராமர் அருகில் வந்தார். அவர் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆஞ்சநேயா, நான் செய்ததை நீ பார்த்து விட்டாயா? எனக்கு ஒரு கல்லை கூட போட தெரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு ஆஞ்சநேயர், பிரபு, எல்லா வானரங்களும் உங்கள் தாரக மந்திரமான ராம் ராம் என்று உங்கள் நாமத்தை சொல்லிக் கொண்டே கற்களை தூக்கி போட்டன. அவை சரியாக அமர்ந்தது. நீ ராமராகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லி போட்டிருந்தால் அது சரியாக கற்களின் மீது போய் அமர்ந்திருக்கும் என்றார். ராமநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ராமநாமம் மிகவும் அற்புதமானது. ஸ்ரீராமரின் பெயரை இடைவிடாது உச்சரிப்பதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் ராமனை காணலாம். எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம். பாவங்களிலிருந்தும் கடை தேறலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த ராமநாமத்தை தெருவில் நடந்து போகும் பொழுது சொல்லலாம், அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது சொல்லலாம், வீட்டில் சமையல் செய்யும் பொழுதும் சொல்லலாம். ராம் என்ற சொல் புனிதமான ஓம் என்ற மந்திரத்திற்கு சமமானது. இங்கு நம் தமிழ்நாட்டில் தான் குட் மார்னிங், வணக்கம் என்று சொல்லுகிறோம். வடநாட்டு பக்கம் காலையில் வரும் பால்காரர் கூட ராம் ராம் என்று கூப்பிட்டுத்தான் பாலை ஊற்றுவார். அவ்வளவு மகத்துவமானது இந்த ராமநாமம். தினமும் ராமநாமத்தை உச்சரித்து வாழ்வில் அற்புத பலன்களை அடையுங்கள். ஜெய் ஸ்ரீராம். விதி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா?
விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது